அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியோடு சேர்ந்து மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பயணம் போகணும்னா உடனே என்ன செஞ்சிட முடியாது, போயிட முடியாது. எப்போ போகணும், எப்படி போகணும், எதிரிகள் சூழ்ந்துருவாங்களே என்பதெல்லாம் திட்டம் போட்டு தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. அப்ப அதுக்கு இவங்களுடைய அடிமை ஒரு ஆளு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை ஆமீர் பின் புகைரா இவங்களை என்ன செய்யறாங்கன்னா, நீங்க இவர் ஆடு மேய்க்கக்கூடியவர், இவர் என்ன செய்வாருன்னா நம்மோட பயணத்துல நீங்க கலந்துக்கிடுங்க, நீங்க ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிட்டு போங்க, இரவு நேரத்துல நமக்கு அதுல இருந்து பால் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. அதே போல குறைஷிகள்ட்ட இருந்த ஒரு எதிரிகள் உள்ள ஒரு ஆளு, அவங்கள்ட்ட வேலை பார்க்குற ஆளு, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க நம்பிக்கையான ஆள் என்ற அடிப்படையில வழிகாட்டியா நீங்க வாங்க என்று சொல்றாங்க. மதீனாவுக்கு வழிகாட்டியாக நீங்க வாங்க என்று சொல்றாங்க. இப்ப இவங்கள்ட்ட ஒட்டகத்தை கொடுத்துட்டு நீங்க 3 நாள் கழிச்சு சவுர் குகைக்கு வந்துடணும், நாங்க அங்க என்ன செய்வோம்னா 3 நாள் தங்கி இருப்போம், நீங்க 3வது நாள் என்ன செய்யுங்க, 3 நாள் கழிஞ்சதுக்கு பிறகு அங்க வந்துருங்க, அங்க இருந்து நம்ம பயணத்துக்கு போயிடும் என்று சொல்லி அவங்கள்ட்ட 2 ஒட்டகத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ரசூல்லா 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. இப்படி போகும்போது ரசூல்லா ஒரு ஏற்பாடு செய்யறாங்க. ரசூல்லாவுடைய இடத்துல அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு ரசூல்லா அந்த பயணத்துக்கு போயிடுறாங்க. இப்ப எதிரிகள்லாம் ரசூல்லாவை கொல்றதுக்காண்டி திட்டம் போட்டு ரசூல்லாவுடைய வீட்டுக்கு நிக்கிறாங்க.